கேள்வி பிறக்கும். நம்ம அந்த இப்போ இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் யார் ஆன்மீகத்தில் நான் வந்து ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுங்கிறத ஆன்மீகத்தை சார்ந்து நான் பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க யார் இருக்கா? அப்படி யாராவது இருக்கீங்க? ஆன்மீக பயணத்துக்கு வரோம், கை கட்டாதீங்க, உபதேசம் பண்ணும்போது கை கட்டக்கூடாது. அப்படி யாராவது இருக்கீங்க? தூங்கு கொஞ்சம் நேரத்தில் எங்கே போய் கொண்டு வந்து. அப்போ ஆன்மீக பயணத்துக்கு யாருமே வரலையா? ஆன்மீகமா? யார் அந்த பையன்? அது எங்கே இருக்கு அப்படின்ற நான் தான் அந்த பையன் சொல்லு. வாய் திறடா. அமைக்க வச்சா புளிச்சு புளிச்சுன்னு உட்காந்துட்டு மிச்ச நேரத்தில் சாமி ஐயா அப்பான்னு கேட்குறேன். கூடவே பயணிக்கிறார் டிரைவர் கூட வச்சுக்கிட்டு. எவ்வளோ கேள்வி வரும் தெரியுமா உங்ககிட்ட? இப்போ என்னை விட நீ தான் அதிகமாக பயணிக்கிற. மண்ணான்றதா எப்படி? அப்பளையா நான் சொன்னேன்லம்மா, அது ஆன்மீக பயணம் இல்லைன்னு. தான் தெரிஞ்சுக்கிட்டதை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு கூடாது அப்படின்னா என்ன? இல்லை, எல்லாரும் இருக்கும்போது நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. தனியாக தெரிஞ்சுக்கிட்டு நாம தனியாக, ஆமாம், நம்ம தனியாக தெரிஞ்சுக்கணும், நம்ம சுயநலமாக பயணம் பண்ணணும். இதில் தீவிரவாதி யார் அப்படின்னா அயனார் தான். இல்லையா இப்போ யாகத்துக்கு நவகிரகங்களுக்கு நம்ம உணவுப் பொருள் இறக்கணும் இல்லையா? அவங்களுக்கு அந்த பசி அமர்த்தும்போது சந்தோஷத்தை தான் நமக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஆமாம், அந்த தேங்காயை எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்தால் நமக்கு நன்மை தானே பிறக்கணும். நீ உள்ளே இறக்கல, அதை உள்ளே இறக்குனியா? தேங்காயை எலுமிச்சம்பழம் நடக்கும்போது எங்கே இருந்துச்சு? சுற்றி தானே இருந்துச்சு. அப்போது அக்னி புலம்பு வரும்போது என்ன செய்யும்? உனக்கு இது கொடுக்கும்போது அந்த தீய இதெல்லாம் எங்கே உட்கார வைப்பாங்கன்னா அந்த தேங்காயில் எலுமிச்சம்பழத்தில் தான் உட்கார வைப்பாங்க. நெகட்டிவாக எடுத்து வச்சுக்கோ. தேங்காயில் தான் உட்கார வைப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதில் உட்கார வைக்கும்போது தீய இதுகள் பூரா அதில் உட்காரும் போது அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இதுக்கு நம்ம உபயோகப்படுத்தினா அது அந்த வேலையை தான் செய்யும். பெரிய பெரிய வேலையை கூட செய்யும். அதுதான் அவர் லேசர் இருந்து அதுக்குள்ளே சொல்ல வேண்டாங்கிற மாதிரி ஒரு இருந்ததுனால சொல்லலை. வந்து ஆன்மீக பயணமும் நம்ம கையை தூக்குறான். இப்போ நம்ம ஒருத்தராவது தூக்கணும்னு நினச்சி தூக்கியிருப்போம்னு நினைக்கிறேன். திருட்டு பையன் இந்த ஆடி அமாவாசை சித்திரை சொல்கிறீங்களா? ஒரு 4-5 சொன்னீங்களா? ஆமாம், அது அந்த ஸ்பெஷலாக அந்த நாட்கள் மட்டும் கொண்டதுக்கான காரணம்? அதாவது வருஷத்தில் 4 மாதம் நன்மைகளை கைப்பற்றக்கூடிய, அதாவது வசப்படுத்தக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் மட்டும் இடத்துக்கான காரணம் அதை தான் சொல்கிறேன் இல்லையா? இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வசப்படுத்தலாம். ஆடி மாதம் வந்து எப்படி சொல்கிறது, சில இது இருக்குது, அதுக்கு நம்ம வசப்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அந்த நிகழ்வுகளை நம்ம நடத்தி கொண்டு வந்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஆமாம், அதாவது இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா மை மந்திரம் வச்சா வசியம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி, இது வந்து தெய்வீகத்துகளுக்கு வசியம் பண்ணுற வேலை தான். உங்கள் பாஷையில் சொல்ல போனால் மனுஷனுக்கு மனுஷன் ஏதாவது வச்சு வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க சாமின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது மாதிரி அவங்கள நான் வசியம் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு புரியணும்னா அப்படி தான் சொல்லணும். இந்த நாட்களில் இவங்கள வசியம் பண்ணணும், அந்த மாதத்தில் அந்த நாட்களை அவங்கள வசியம் பண்ணணும். இப்படி இப்போ உட்காந்து ஒரு தீர்க்கமான விஷயத்துக்கு ஒரு பக்தர்களுக்கு ஏதாவது பெரிய விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது உட்கார்றவங்க வச்சுக்கோ, உட்காந்து சிவனை நோக்கி பயணம் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க. நெருங்கி போகும்போது சிவன் வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிடுவார். பயந்து கிடையாது, பயந்து அவங்க இதுக்கு ஒழிய போகிறாங்க. இந்த பல போன நாசமாக போய் வராங்க, வந்து கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். எனத்தை கேட்க போகிறானோ
அப்படின்னு ஒளிஞ்சிக்கிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன். தெரிஞ்சா கூட அந்த நேரத்தில் என்ன பிறக்குதுன்னு எப்படி உடனே பிறக்கிறது? ஓ, சிவனும் சூட்சுமதாரி, சித்தனும் சூட்சுமதாரி, 2 பேரும் சூட்சுமதாரி. சூட்சுமத்தோடனே வருவான். அந்த முன்னாடியே வந்து எனக்கு இதுதான் வேணும்னு போய் பயணம் பண்ண மாட்டான்ல, போய் முன்னாடி நின்னதுக்கப்புறம் தான் இதை கொடுன்னு கேட்பான். அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது. இவனுக்கு என்ன தெரியும்? ரைட், போயிட்டியா, தெரியும், நீ இப்படி போயிட்டீல, என்ன பண்ணுவான்? தாய்கிட்ட இவன் முறையிட ஆரம்பிச்சிடுவான். எப்பா அம்மா உன்னைய பார்க்கணுன்னு வந்தால் புருஷன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான், என்னன்னு வாரு. அந்த அம்மா வந்துடுவா. தாய் வந்ததுக்கப்புறம் தகப்பன் எங்கேயாவது போக முடியுமா? அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் சொல்லுவா இவ, அட மகராத பாய் மனுஷா, நீ பேசாமல் நின்றுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1 ரூபா தான் வாங்கிட்டு போயிருப்பான் அவன். இப்போ நானும் 1 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆக மொத்தம் அவன் 2 ரூபா வாங்கிட்டு போக போகிறான். எப்படி? இதுதான் சூட்சுமம்னு சொல்கிறது. 1 ரூபா வாங்க போகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுவும் நம்ம சூட்சுமமாக கையாளும் போது அந்த இடத்துல 2 ரூபாயை வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ 4 பேர்த்துக்கு உபயோகப்படுற இடத்துல அது 8 பேருக்கு உபயோகப்படும். ஆளுக்கு 25 காசுன்னா பிரிக்கும் போது 8 பேருக்கு உபயோகப்படும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம போனால் அந்த காரியம் நடக்கணும். தடை இல்லாமங்கிறதுக்கு தான் அவங்கள இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தி நம்ம பக்கம் வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு தேவையோ அதை. ஆமாம், இப்போ எனி டைம்னாலும் சித்தாந்தத்தில் சித்தர்களுடைய லைனில் மாத்திரம் எந்த ஒரு நிகழ்வுக்கும் தடை கிடையாது. இப்போ கைலாயநாதனை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு தடை கிடையாது. அங்கே மெய்காப்பாளர் யாரு? ஏன் தாத்தன் தானே. அங்கே ஏன் தாத்தன் தான் உட்காந்துக்கிட்டு பாடா பேரப்புள்ள என்ன அப்படின்னா போ, அங்கே இடத்தும் காமிச்சு கொடுத்துருவான் அவன். புரியுதா? இதுதான் சித்தாந்தம். இப்போ இங்கே சித்த வழிபாட்டில் இருக்கிற எத்தனையோ பேர்கள் மகான்கள் குருமார்கள் இருப்பாங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், நீங்கள் ஒருத்தர் இருப்பீங்க, அவங்க ஒருத்தர் பிடிச்சிருக்கும், அவங்ககிட்ட இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? இவரை விட அவர் நல்லா இருக்காரு, அவரை விட அவர் நல்லா விஜயம் பண்ணுறாருன்னு சொல்லி இப்படி மாறிக்கிட்டே இருப்பீங்க. இவங்களுக்குள்ள போட்டி தான் இருக்குமோ தவிர விவேகமான போட்டி தான் இருக்கும், விரோதம் இருக்காது. நீ போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்குருவாங்க, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, நீங்கள் ஏமாந்துருவீங்க. டேய் இங்கே இருந்துட்டு ஒன்றுக்குமாகாமல் அங்கே வந்திருக்காங்கடான்னா அடத்தோ இங்கே வந்திருக்காங்களாக்கும் இப்படி துப்பி வெளியே எழுத்திடுவாங்க. அந்த அவங்க குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகான்களுக்கும் அந்த இது இருக்கும், தொடர்பு இருக்கும். தொடர்பு இல்லாமல் இருக்கு. அதனால தான் குரு துரோகத்தில் விழுந்தால் யாராலே விமர்சனம் வர முடியாமல் போகிறதுக்கு காரணம். ஒரு குருக்கிட்ட குரு பாவத்தில் விழுந்துட்டா இன்னொரு குரு வந்து விமர்சனம் கொடுக்க மாட்டாங்க. நீ எந்த மரத்தில் ஏறி இறங்குனியோ அங்கேயே ஏறி இறங்கி ஓடி போவீங்க.